ஒரு அரசருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. அவருக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. அது என்னன்னா, தனக்கு பின் நாட்டை யார் கையில குடுக்கறது? யாருக்கு அரசராகிற தகுதி இருக்கு? அப்படின்றதுதான். அதனால அவங்கள எல்லாம் அழைச்சு ஒரு போட்டி வச்சாரு. நீங்க 3 பேரும் காட்டுக்கு போயி ஒரு கோணிப்பை நிறைய 2 வாரங்களுக்கு தேவையான உணவ கொண்டு வாங்க. அந்த உணவை எல்லாம் ஆளுக்கு ஒரு ஏழைக்கு தானமா கொடுங்க. ஆனா அந்த மூட்டைய எனக்கு பிரிச்சு காட்டணும்னு எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு சொன்னாராம். மகன்கள் 3 பேரும் காட்டுக்கு போனாங்க. முதலாவது பையன் மரத்து மேல ஏறி நல்ல பழங்களை எல்லாம் பறிச்சு மூட்டை கட்டுனான். 2வது பையன் சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு கீழே விழுந்த அழுகிய பழங்களை எல்லாம் பொறுக்கி மூட்டை கட்டிக்கிட்டான். 3வது பையன் ஏழைக்கு தானே கொடுக்க போறோம் அப்படின்னு அலட்சியமா கீழே கிடந்த குப்பைகளை எல்லாம் அள்ளி மூட்டையா கட்டிக்கிட்டான். 3 பேரும் ராஜாவை போய் பார்த்தாங்க. ராஜா தன்னோட 3 மகன்களையும் பார்த்து சொல்றாரு, நான் சொன்ன ஏழைகள் வேறு யாரும் இல்ல, நீங்க தான். நீங்க கொண்டு வந்தத 2 வாரங்களுக்கு நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு. நல்ல பழங்களை கொண்டு வந்தவன் அதை சாப்பிட்டு அரசனா ஆகிட்டான். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம்.